ஸ்வேதா, உன்னை நான் காலேஜ்லேயே பார்த்து பேசலாம்னு நினச்சேன். நல்ல வேளை இங்கேயே பார்த்துட்டேன். என்கிட்ட என்ன பேசணும்? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? அன்னைக்கே தான் அந்த திட்டத்தினால எங்க அண்ணி உன்னை நல்லா தானே வாங்குன்னு வாங்கினாங்க. அது உனக்கு பத்தாதான் மறுபடியும் வாங்கி கிடைக்கிறதுக்குன்னே வரியா? இல்லை ஸ்வேதா, அன்னைக்கு பேசினது தப்பு தான். நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நீ ஒரு தடவை வேணான்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்தேன். அதுக்கப்புறம் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நான் பின்னாடியே சுற்றிருக்க கூடாது. கொஞ்சம் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தேன். அதை நினச்சி தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அப்போதைக்கு கூட தெரியலையா, ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாரும் திட்டவும் காலேஜில் ஒரு மாதிரி பேசினாங்களா, அதுக்கப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு. சாரி சொல்லலாம் தான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா? நீ பேசுறத நம்புற மாதிரி இல்லையே. நீ அவ்வளவு நல்லவெல்லாம் இல்லையே. அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னோட தப்பை ஒத்துக்க மாட்டியே. நீ ஏதோ பிளான் பண்றேன்னு தெரியுது. சும்மா தேவையில்லாத வேலையை பார்க்காத, பேசாம போயிரு. இன்னும் நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லல. எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். ஒழுங்கு மரியாதையை போயிரு. நீ யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லி ஸ்வேதா. நான் யார்கிட்ட வேணாலும் வந்து மன்னிப்பு கேட்குறேன். காலில் விழுகணும்னா கூட சொல்லு, விழுகுறேன். இப்போ வேணா உன் காலில் விழுகணுமா? அப்போதான் நீ நம்புவியா? நீங்க ஒண்ணு யாரு காலையிலே விழுக வேணாம். உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க போதும். என்னை தொல்லை பண்ணாம இருந்தா சரிதான். இல்லை ஸ்வேதா, சத்தியமாக இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். என்னோட தப்பை உணர்ந்துட்டேன். இன்னும் நீ என்னை நம்பலைன்னா நான் நடந்துக்கிறத பொறுத்து நீ என்னை புரிஞ்சுப்பேன். நீ இனிமேல் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னால் கூட இருந்துக்கலாம். ஏன்னா நீ எனக்கு பிடிச்ச பொண்ணு, அதனால் ஃப்ரெண்டாக இருக்கலாம். மற்றபடி உங்ககிட்ட நான் ஓவராக அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் நீ தப்பாக எடுத்துக்காத. என்ன சந்தோஷம் சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? நீ இப்படி பேசி பார்த்ததுலையே திமுறா பேசுவேன். இல்லைன்னா லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணியே ஆகணும் அப்படி பேசுவேன். இந்த மாதிரி பேசி பார்த்தது இல்லையா? புதுசாக இருக்கு. அதான் நம்புறதுக்கும் பயமா இருக்கு. இல்லை ஸ்வேதா, நெசமாக தான் நான் திருந்திட்டேன். நான் இனிமேல் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்கிட்டையுமே பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்க மாட்டேன். எனக்கு ஊருப்பட்ட வேலை இருக்குது. படிக்கணும், வேலைக்கு போகணும். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும். ஏகப்பட்ட கடமை வந்துருச்சு. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு புரிய வச்சதுக்கு. உங்கள் அண்ணி எனக்கு திட்டினாங்களா, அதுக்கப்புறம் தான் எனக்கு சூடு சொரணையே வந்துச்சு. பரவாயில்லையே, எங்க அண்ணி திட்டியும் நீ திருந்திருக்கியே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, அப்ப நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாம். சரியா? மற்றபடி நமக்குள்ள ஒன்றும் இல்லை. இது போதும் ஸ்வேதா, நீ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டே, அதுவே எனக்கு பெருசு. எங்கே நீ ஃப்ரெண்ட்ஸாக கூட ஏற்றுக்க மாட்டியோ அப்படின்னு நான் நினச்சேன். இனிமையாகவே நினச்சிக்கிட்டு இருப்பியோ, என்னை வெறுத்து ஒதுக்கிடுவியோன்னு நினச்சேன். உன் மனசுலேயே ஃப்ரெண்டாவாச்சும் எனக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதுவே போதும். சரி ஸ்வேதா, நீங்கள் ஏதோ வெளியில் வந்திருக்கீங்க போல். நான் கிளம்புறேன். எனக்கு காலேஜுக்கு போகணும். இனிமேல் கட்டடிக்கலாம் முடியாது. நான் ஒழுங்காக படித்து இருக்கிற அரியரை கிளியர் பண்ணி வேலைக்கு போகிற வழியை பார்க்கணும். சரி சந்தோஷ், நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கில்ல, அதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஏதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். சரி, நான் வரேன். என்ன மச்சான், அது எல்லாம் தலைகீழாக நடக்குது. காலேஜுக்கு போய் பேசிக்கலாம்டா. என்ன ஸ்வேதா இது? எனக்கு என்னமோ நம்புற மாதிரியே தெரியல. அவனை பற்றி ஊருக்கே தெரியும். அவன் இப்படி மாறுவானா? எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நீ நம்புறியா? ஆமா மீனா, பேசுறத பார்க்கும்போது நிஜமாவே மாறின மாதிரி தானே தெரியுது. நீ என்ன பொய் சொல்றேன்னு சொல்றியா? என்ன நம்பிக்கை இல்லையா? அந்த மாதிரி இருந்தா இவ்வளோ கீழ் பண்ணிச்சு பேச மாட்டேன்ல. இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. புதுசா இருக்கா? ஒருவேளை மாறி இருந்தானா நல்லது தானே. இல்லை ஸ்வேதா, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. அவன் வேறு எதுக்கோ பிளான் பண்ணி தான் இப்படி பேசுகிறானோன்னு தோணுது. நீ ஏன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கினேன். சரி, மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டு போக சொல்ல வேண்டியதானே. அவன் ஃப்ரெண்டாக இருப்போம்னு கேட்குறானே, அதிலே ஒரு ஏதாச்சும் ஒன்று வச்சிருப்பேன்னு உனக்கு தெரியலையா? அவனை பற்றி தெரியாதா? திடீர்னுலாம் யாரும் நல்ல உள்ள மாற மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க. இவன் அந்தர் பல்ட்டியில் அடிக்கிறேன். இவனெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே இருந்துக்க. இல்லடி, பேசுனதை பார்க்கும்போது நிஜமாவே மனவருந்தி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்று தப்பாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டாக இருந்து என்ன ஒன்று பண்ண ஒன்றும் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் எனக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது. சரியா? நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. மாறி இருக்கான்னு தோணுது. மாறி இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இல்லடி, எனக்கு என்னமோ டவுட்டாகவே தான் இருக்குது. நீ சொன்னால் நம்ப மாட்டேன். சரி விடு, நான் என்ன பண்ணுறது? சரி விடு, திருந்தாட்டினா போட்டோம். ஃப்ரெண்டாக தானே இருக்க போகிறேன். என்னென்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நான் அவனோட வெளியில் ஊர் சுற்ற போகிறோம். அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. சரி வா போகலாம். இனிமேல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது சரி. நம்மள இல்லை, உன்னைய. சரிடி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. அதுக்கு என்ன இப்படியா பிரித்து பேசுவ? போடி என்கிட்ட வா. என்னவன் எதுக்கு அங்கே வந்து இப்படி பேசினேன்? ஸ்வேதாவை பழி வாங்க போகிறேன், ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். வீராப்பா பேசிட்டு என்னை கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா காலில் விழுகிறேன்னு சொல்கிறேன். இவன் பேசின பேச்சுக்கு அங்கே போய் சப்புன்னு பலான்னு 2 கண்ணத்துலேயும் ஒன்று விடுவேன்னு பார்த்தா காலில் விழுகிறேன்னு சொன்னேன். இவனோட கூட்டம் சேரக்கூடாது போலயே. இவன் என்ன மாறிட்டானா? நிஜமாவே மாறினா நமக்கு டேஞ்சர் தானே. நல்ல உள்ளவெல்லாம் சேரக்கூடாது. அது ரொம்ப தப்பான பழக்கம்.
இந்த போகிறோம் சொல்லிட்டு போனேன், இன்னும் ஆளை காணோம். இவன் வரட்டும், இன்னைக்கு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். மாறிட்டோம்னு சொன்னான்னா நம்ம எங்கிட்டாச்சும் வேற கட்சியில் சேர்ந்துக்க வேண்டியதான். இவனோட சேர்ந்து நல்லவன் ஆனிட்டான்னா நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு திங்கிறது கேட்டால் கூட வாங்கி தர மாட்டேன். நல்லவங்களோட மட்டும் சேரவே கூடாது. ஏதாச்சும் கேடு பண்ணுறவங்களோட சேர்ந்தா மட்டும்தான் ஏதாச்சும் ஐடியா கொடுத்து நம்ம வயிற்ற கல்விக்க முடியும். என்ன மச்சான், ஏதோ பள்ளமாக தீவிர யோசனையாக இருக்க, என்னாச்சு? என்ன யோசிக்க போகிறேன், உன்னைய பற்றி தான்டா. நீ எவ்வளோ வீராப்பா பேசின, பழி வாங்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசினேன். சரி, வில்லன் ரேஞ்சுக்கு பேசுறியே, அப்போ பில்டப் அளவுக்கு உன் செயலும் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தா பொசுக்குன்னு காலில் விழுகிறோன்னு சொல்லிவிட்டியேடா. என்னடா இது, நிஜமாவே மாறிட்டியாடா என்று ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நேற்று வரைக்கும் நல்லா தானடா இருந்த, வீராப்பா தான் பேசினியேடா. திடீர்னு எப்படிடா மாறின, என்னால் நம்பவே முடியல. உனக்கு எதுவும் கனவு இதுவும் வந்துச்சா? அதில் இருந்து சாமி வந்து எதுவும் அருள் சொல்லிடுச்சாடா, அதனால தான் மாறிட்டியா? ஆமாம் மச்சான், உங்ககிட்ட இருந்து ஒரு சீக்கிரட்டை மறைச்சிட்டேன்டா. என்ன மச்சான் சொல்கிற? எனக்கே சஸ்பென்ஸா? என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டியேடா. என்ன மச்சான் பண்ணுறது, மறைக்க வேண்டிய சுச்சுவேஷன். உன்னை மறைச்சி தானே ஆகணும். வேணும்னு பண்ணலடா, எல்லாம் நடந்து போச்சு. திருந்திடலான்டா. எவ்வளோ நாளைக்கு இப்படி கெட்டவனாவே திரியிறது? பொண்ணுங்களும் பாவம் தானே, அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே லவ் பண்ணுவாங்க. பின்னாடி நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா லவ் பண்ணிடுவாங்களா? அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே லவ் பண்ணாலும் நல்லா சந்தோஷமாக வாழலாம். சும்மா நம்ம இஷ்டத்துக்கே பண்ண முடியுமாடா? அதான்டா திருந்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்னடா சொல்லலை? உன்ட்ட ஒரு கருத்தை கேட்டிருக்கணும். சரி, அப்புறமா கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். உனக்கு எதுவும் மன வருத்தம் இல்லையேடா? டேய், என்னடா அது, நான் வாங்குறது கனவா இல்லை நிஜமாவே இப்படி தான் நடக்குதாடா? என்னடா அது இப்படி பேசுகிற? நீ இப்படிலாம் பேச மாட்டியேடா. என்ன படம்டா பார்த்த நைட்டு? ஏதாச்சும் படத்தை பார்த்துட்டு அந்த கனவுலே இருக்கியா? இன்னும் படத்தை விட்டு வெளியில் வாடா. என்னடா இது, நம்பவே முடியலை. எதுக்குடா இப்படி பண்ணுற? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. நம்மளாம் நல்லவங்கள மாறவே கூடாதுடா. ஏன்னா மச்சான், எவ்வளோ நாள் இப்படியே இருக்குது? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போவோமே மச்சான். இந்த மாதிரி எல்லாரும் நினச்சாங்கன்னே வச்சுக்கவே இந்த பூமியே தாங்காது. நல்லவங்க மட்டுமே இருந்தால் அதெல்லாம் நல்லா வாடா இருக்கும். கொஞ்சம் கெட்டவங்களும் இருக்கணும், கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறவங்களும் இருக்கணும், கொஞ்சம் அநியாயம் பண்ணுறவங்களும் இருக்கணும். கொலைகாரங்க இருந்தால் தானே போலீஸுக்கு வேலை. அது மாதிரி தான்டா, நல்லவங்க இருந்தால் கெட்டவங்களும் இருக்கணும்டா. நம்ம எல்லாரும் திருந்திட்டோன்னா வச்சுக்கவே இந்த நாடு எதை நோக்கி போகும் சொல்லு? என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற? நான் பேசுகிறது சம்மந்தம் இல்லாமல் இருக்கா? அதே மாதிரி தான்டா நீ இப்போ சொன்ன பற்றியா, திருந்துருவோம்னு, திருந்திட்டேன்னு. அதுவும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. ஒழுங்கு மரியாதையே பழைய மாதிரி பேசு. இல்லைன்னா வச்சுக்க, நான் வேற யாரையாச்சும் பார்த்து போய்க்கிறேன். மச்சான், எப்படிடா நம்பிட்டியாடா? நான் சொன்னேன்னு சும்மாடா உள்ட்டா விட்டேன்டா. நம்பிட்ட பற்றியா? டேய், இதுக்கு உனக்கு கொஞ்சமாச்சும் நல்லா இருக்காதா? கொஞ்ச நேரத்தில் பதறடிச்சிட்டிய மனசில். நீ கூட ஒருவேளை உண்மையாகவே திருந்துட்டியோன்னு நினச்சேன்டா. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கதி என்ன ஆகும்? இவனை நம்பி இவன் பின்னாடியே இவ்வளோ நாள் சுற்றிட்டோமே, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன்டா, கதி கலங்க வச்சுட்டடா. மச்சான், நானா திருந்துவனாடா? நேற்று வரைக்கும் பழி வாங்கணும்னு பேசினேன், இன்னைக்கு திடீர்னு திருந்திடுவேனா? அதை நீ எப்படிடா நம்புனேன்? சரிடா, நீ திருந்தல சரி, அவளை பழி வாங்க போறேன்னு தானே சொன்னேன், ஸ்வேதாவையும் உங்க அண்ணியும். இப்போ என்னடான்னு பார்த்தா காலில் விழுகுவான்னு கேட்குற. இதே உன் பழி வாங்குற லட்சணமாடா? என்ன மச்சான் பண்ணுறது, கோபத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா. அதனால தான் நம்ம நல்ல மாதிரி நடித்து அவள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அவளை நம்ப வச்சு கழுத்த இருக்கணும்டா. அப்போ தான்டா நல்லாயிருக்கும். இவள்கிட்ட இந்த மாதிரி திமுறா பேசணுன்னா அவளும் திமுறா பேசுவாள். ஏட்டுக்கு எப்படியா இப்படியே நடந்துக்கிட்டே தெரியும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவே நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா வச்சுக்க, அவள் ஈஸியாக நம்மளை நம்புவா. அவளை ஏமாத்துறது நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாயிருந்தா. ஓ, நம்பிக்கை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணலாங்கிற, அப்படித்தானே? ஆமாம் மச்சான், அதே தான். அவளை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணி கழுத்த இருக்கணும்டா. அப்போ தான்டா அவள் நல்லா ஃபீல் பண்ணுவாள். அவளுக்கு மனசு வலிக்கும் பாரு. அப்போதைக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைடா. அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். அதனால தான் காலில் விழுகவான்னு கேட்டேன். அவள் விழுக சொல்ல மாட்டான்னு தெரியும், அந்த தைரியத்தில் தாண்டா கேட்டேன். ஒருவேளை அவள் காலில் விழுக வச்சுருந்தா என்னடா பண்ணியிருப்பேன்? அவள் விழுக சொல்ல மாட்டா தெரியும். சப்போஸ் விழுக வச்சுருந்தானே வச்சுக்க, விழுந்து தாண்டா ஆகணும். வேறு வழியே இல்லையே. அவள் என்னை நம்பி ஆகணுமே. அவள் நம்புறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. ஆனால் அந்த மீனா இருக்காளே, அவள் தாண்டா ஏதாச்சும் குட்டையை கிளப்புவா. அவள் மட்டும் ஏதாச்சும் பண்ணாமல் பார்த்துக்கணும்டா. ஏதாச்சும் நம்ம நல்ல பிள்ளை மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா. அப்போ தாண்டா அவளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகும். பாருடா மச்சான், நீ கூட திருந்துட்டியோ அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் உசுரே போயிடுச்சுடா. இப்போ தாண்டா மனசுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் நம்பிக்கை வர வரைக்கும் கொஞ்சம் பயந்த மாதிரி நடிக்கணும். சரி, பார்த்துக்கலாம் விடு. இப்படி தான் மச்சான், இதுதான் மச்சான், இது போதும் மச்சான். இதை வச்சு நம்மளை அவளை ஈஸியாக பழி வாங்கிடலாம். ஆமாம், இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு தோணாது. யார் கொடுத்தது?
அக்கா தான்டா, அக்காட்ட கேட்டேன். அவளுக்கே ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன்னு ஈஸியாக அவள் ஒரு ஐடியா கொடுத்தா. அவள் கொடுத்த ஐடியாவே அவளுக்கும் அதே ஒர்க் அவுட் ஆகும், எனக்கும் ஒர்க் அவுட் ஆகும். 2 பேருக்கும் ஒரே ஐடியா தான். ஏன்டா உங்கள் அக்காவுக்கு என்ன பிரச்சனை? ஆமாடா, வீட்டில் நடக்கிறத எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா கேண்டீன் போகலாம். இதில் மட்டும் நல்ல விவரமா இருப்பியே. எல்லா விஷயத்தையும் என்ன சொல்ல மாட்டேன். எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்ல. என்னை லிமிட்டட் எடிஷன் மாதிரி தானே வச்சுருக்க. சரி சரி வச்சுக்க. சரி வாடா, எல்லாத்தையும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குமா. என் பர்சனல்னு ஒன்று இருக்கும்ல, அதான் அக்கா பற்றிலாம் ஒன்று சொல்ல முடியாது. வா போகலாம். என்ன இவள் ஆளே காணோம். நேரம் இந்த பக்கம் தானே வருவா. இவளுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கிட்டு போனவன் இங்கிட்டு வருவான்னு பார்த்தா போனவன் ஆளே காணோம். என்னதான் பண்ணுறாலோ தெரியல. நான் கார்த்தி பார்த்தா ஏதாச்சும் சொல்லுவேன். அதுக்குள்ளே இவள்கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா ஆளே காணோம். என்ன பண்ணுறாலோ. இவள் வந்தால் தானே ஏதாச்சும் பேசி அவள் மனசை மாற்றலாம். அப்போ தானே நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகும். இவள் ரெஸ்ட் ரூம் போனால் ரெஸ்ட் ரூம்லேயே தூங்கிட்டாலே என்ன ஆளே இவ எதுக்கு இங்கே நிற்கிற வழியை முடிச்சுக்கிட்டு? ஒருவேளை நம்மளை பார்க்க வந்திருப்பாளோ? சேச்சி இருக்காது. நம்மளெல்லாம் எதுக்கு பார்க்க போகிறேன்? இவள்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சு விடாதுன்னு. சாதனா வந்துட்டியா? வா வா, உன்னை தான் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம்ப்பா? போனால் சீக்கிரம் வர மாட்டியா? என்னையே வா, என்னைய எதுக்கு பார்க்கணும்? இல்லை சாதனா, உனக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது. தெரியாமல் ஏதோ தப்பா நீ வேலைக்காரி அப்படி இப்படிலாம் பேசிட்டேன். அதான் உன்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். அச்சோ அதெல்லாம் விடுங்க. நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன். தெரியாமல் தானே பேசுனீங்க. தெரியாமல் பேசுனதுக்கெல்லாம் சாரி கேட்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. அவரே நான் அதை மனசுலேயே வச்சுக்கிறேன். நீ மனசில் வச்சுக்கல, இருந்தாலும் எனக்கு மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அன்றைக்கே உன்ட்ட சாரி கேட்டிருக்கணும். ஏதோ அவசரத்தில் வந்துட்டேன். கார்த்தி மேலே இருந்த கோவத்தில். அவராச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டியும் சொல்லலை. அதான் எல்லார் மேலேயும் கோவம். அதான் உன் மேலே காட்டிட்டேன். சாரி. சரி பரவாயில்ல விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சாதனா, சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். மற்றபடி என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காத. இல்லை இல்லை, அப்போல்லாம் நான் ஒன்றும் எதுவும் நினைக்கல. சரி, நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம். சரியா? மற்றபடி உன் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன். சரிங்க. சரி நான் கிளம்பட்டுமா? இல்லை சாதனா, அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னாச்சு? பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை, அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. நீ ஓகே சொன்னாலும் உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை பரவாயில்ல, எதாக இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை, நான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் வேறு ஹாஸ்டல் பார்க்குற வரைக்கும் அங்கே வந்து தங்கிக்கலாமா? உங்ககிட்ட எப்படி கேட்குறேன்னு தெரியல. இதுக்காக தான் உன்ட்ட நான் சாரி கேட்டோம்னு நினச்சிக்காத. நீ தங்கிக்கலான்னு சொன்னால் நான் வந்து தங்கிக்கிறேன். இல்லைன்னா நான் வேறு இடம் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். எங்கே தங்குறதுன்னு தெரில. பையனாக இருந்தால் கூட எங்கே வேணாலும் தங்கலாம். எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்க கூட போய் தங்க முடியாதுல்ல. அதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு அவ்வளோவா யாரும் இல்லை. அதான் உன்னையே கேட்குறேன். இதில் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் தங்கலாம். அதையே என்கிட்ட கேட்குறீங்க? அத்தைக்கிட்ட கேட்கலாம். கார்த்திக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. தங்குறதுன்னா அவங்க வேணான்னா சொல்ல மாட்டாங்க. இல்லைப்பா, கார்த்திகிட்ட கேட்டால் இப்போதைக்கு வேணான்னு தான் சொல்லுவார். அதான் நீ ஒரு வார்த்தை சொன்னீன்னா அவர் மறுப்பு சொல்லாமல் ஒத்துப்பார். அதனால தான் கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் ரூம் ரெடி பண்ணி போயிடுவேன். ரூம் ரெடி பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகுமா? ஒரு நாள் 2 நாள்லேயே கிடச்சிரும்ல? கிடச்சிருந்தா, இருந்தாலும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரூமை பார்க்கணும்ல. ஏனோதோன்னு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் மாறுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு பிரச்சனையும் சொல்லிடுங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க. இன்றைக்கே வரீங்களா? ஆமாம் சாதனா, இன்றைக்கே எல்லா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ எப்படியும் வர சொல்லிடுவேன் நம்பிக்கையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் பார்த்துக்கலான்னு தான். இனிமேல் அங்கே போக முடியாது. நல்ல வேளை நீ வர சொல்லிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க பரவாயில்ல. சரி, நீ வீட்டுக்கு போகும்போது மட்டும் என்னை கூட்டிகிட்டு போயிரு. சரி மித்ரா, நான் போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன். மருமகளே, என்ன மருமகளே வீட்டுக்கு வந்திருக்க? நீ அன்னைக்கு கோச்சிட்டு போனோன்னே என் மனசு எப்படி பதன்னு இருந்துச்சு தெரியுமா? ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்கல, நீனும் திருப்பி அடிக்கல. நல்ல வேளை வந்துட்டியா? சாதனா, என்னம்மா இது? 2 பேரும் ஒன்றா வரையே. இவளை எதுக்கு இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர? கார்த்திக் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். இவன் முதல்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ எதுக்கு கூட்டிகிட்டு வந்த இவளை? இல்லைங்க மாமா, அவங்களுக்கு ஏதோ தங்குற ரூமில் பிரச்சனையா. அதான் ரூம் பார்க்குற வரைக்கும் இங்கே தங்கிக்கட்டுமான்னு கேட்டாங்க. பாவம் பொண்ணு இல்லையா, திடீர்னு போய் எங்கேயும் தங்க முடியாதுல்ல. சேஃப்டி முக்கியம்ல. அதனால தான் மாமா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாவம் தானே, ஒரு வாரமோ 10 நாளோ இருந்துட்டு போட்டுமே. அவங்க இருக்கிறதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுல. சாரி கூட கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மாமா பண்ணுறது? பாவம் யோசிக்கணும்ல. ஒரு சேஃப்டி முக்கியம்ல நமக்கு. இல்லைம்மா, இவளெல்லாம் நம்பக்கூடாதுமா. நீங்கள் சும்மா கடங்க. சும்மா அவள் ஏதாவது சொல்லிக்கிட்டே என் மருமகளை. என் மருமக வீட்டுக்கு வந்துட்டா. வாமா நம்ம போவோம். யார் என்ன சொன்னால் என்ன? 10 நாள் என்ன, 1 மாதம் கூட இந்த வீட்டில் இருக்கலாம். வா, நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்க வேண்டியதானே. போய் இவள்கிட்டெல்லாம் நீ சாரி கேட்டியாக்கும். இவட்டெல்லாம் சாரி கேட்கணும்னு உனக்கு என்ன தலை இழுத்தா? அந்தளவுக்கு உங்கள் பெரிய மனுஷி ஆகிட்டாங்களோ? வா, நீ முதல்ல யார் இந்த வீட்டில் உன்னை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். நீ ரூம் ரெடி ஆகிற வரைக்கும் இங்கே மெதுவாக போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்க ஆண்டி, நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. இன்னும் என் மேலே அதே பாசத்தோடு இருக்கீங்க. சரிங்க ஆண்டி, யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அப்படி சொல்லுமா, நீ வாமா.
என்ன சாதனை இதெல்லாம்? கார்த்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அவன் திட்டுறது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுமே எதுக்கு நீ இவளை கூட்டிட்டு வர? அவ சாரி கேட்டானா நீ அப்படியே மனசு மாறிடுவியா? என்ன பொண்ணும் சரி, இவ பத்தியா உள்ளக்க வர்றதுதான் அவளுக்கு ஈஸியா இருந்துச்சு. இவ பத்தியா எதையும் கண்டுக்காம ஆண்டின்னு உள்ள போயிட்டா. இனி அவ என்ன பண்ண போறாளோ தெரியல. அவளை பத்தி தெரிஞ்சும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னா உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ என்ன சின்ன பிள்ளையா? கொஞ்சம் கூட உனக்கு விவரங்கிறதே இல்லையா? இல்லைங்க மாமா, ரூம் காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஏதோ பிரச்சனை, தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கு கூட உதவி பண்ணலைன்னா எப்படி மாமா? நம்மளே உதவி செய்யலைன்னா அப்புறம் வேறு யார் செய்வாங்க சொல்லுங்கள்? அது எப்படிம்மா? இவ்வளவு நாள் அதான இருந்தா, திடீர்னு பிரச்சனைனா அதுவும் 10 நாளா தங்குறதுக்கு ஒரு நாள்லயே ரூம் ரெடி பண்ணிடலாமே. இப்போ ஒரு நாள் கூட தேவையில்லை, ஒரு மணி நேரத்திலே ரூம் ரெடி பண்ணிடலாம். இவ எதுக்கு 10 நாள் தங்கணும்னு சொல்றா? இப்போ பார்த்தா ஒரு மாசம் சொல்லி கொடுத்துட்றா. இவ இங்கேயே டேரா படுற மாதிரி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ணுங்க போங்க. இல்லைங்க மாமா, கூட்டிகிட்டு வந்துட்டேனே, அதெல்லாம் போயிடுவாங்க. சாரிலாம் கேட்டாங்களே, நான் மாறிட்டாங்கல்ல நினச்சேன். எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடு, ஈஸியா அவனை ஏமாத்திடலாம் போல. கார்த்தி வந்து என்ன குதிக்க போறான்னு தெரியல. என்ன சாதனா, நான் தான் இன்னைக்கு வேலை முடிச்சு சீக்கிரமே வந்துட்டேன். நீ வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பில்ல. ஏன் ஒரு ஃபோன் பண்ணல? நான் சொல்லிட்டு தானே வந்தேன் அவனை கூட்டுறதுக்கு வாரேன், ஒரு ஃபோன் பண்ண. ஃபோன் கூட பண்ண மாட்டியா? இல்லை கார்த்தி, ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சேன். அது கூட அந்த மித்ரா வந்துட்டாங்களா, அதனால தான். மித்ராவா? அவ வந்து மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணாளா? சொல்லு, எதா இருந்தாலும் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். பிரச்சனை பண்ணியிருந்தாலே பரவாயில்லையப்பா. அவதே வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டா. என்னப்பா சொல்றீங்க? மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா? எப்படி வந்தா? அம்மா அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிருக்குமே. இவளை எதுக்கு கூட்டிட்டு வந்தா? யார் கூட்டிட்டு வந்தது முதல்ல? அவ எதுக்கு இங்க வந்தா? எல்லாம் இந்த சாதனை பார்க்குற வேலை தான். வந்து மன்னிப்பு கேட்டு ரூம்ல ஏதோ பிரச்சனை, எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லைன்னு சொன்னாலாம். அதோட மேடம் இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. 10 நாள் இங்கே தானா. என்ன சாதனை இதெல்லாம்? அவ என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? அவ உன்னைய பழி வாங்கணும் அப்படி இப்படி தானே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா. அவளை போய் எப்படி நம்பின? 2 நாள்ல ஒரு ஆள் மனசை மாறிடுவாங்களா? அது எப்படி மாற முடியும்? நீ எதுக்கு இப்போ அவளை வீட்டில் கூட்டிட்டு வந்தவொடனே அம்மா ஒய்யாரமா கூட்டிட்டு போயிடுச்சு. நீ அப்படி எப்படி வெளில துரத்துறது? அவ நீ 1 மாசம் ஆனாலும் போக மாட்டான்னு நினைக்கிறேன். திடீர்னு ரூம்ல பிரச்சனை வருதா? நீ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன கார்த்தி, நான் நல்லது தானே செஞ்சேன். நீங்களும் மாமா மாதிரியே திட்டுறீங்க. ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யலைன்னா எப்படி? ஒரு பொண்ணா இருந்தா பரவாயில்லையம்மா, உதவி செய்யலாம். அவ சரியான பஜாரி. அவெல்லாம் லோக்கல்ல பேசினான்னு வச்சுக்க, எப்படி பேசுவான்னு தெரியுமா? கார்த்திக்கே தெரியாது, நல்ல பொண்ணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தே தெரியாது எப்படிப்பட்ட ஒண்ணு. சரி விடுங்க மாமா, அவங்க தான் போயிடும் சொல்லியிருக்காங்கல்ல, பார்க்கலாம். ஒரு 10 நாள் பார்த்துட்டு நம்மளே இல்லைன்னா ஒரு ரூம் எடுத்து கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வச்சிடலாம். சரி, அப்புறம் நான் ஜோசியரை பார்க்க போறேன். ஜோசியர் எதுக்கு பார்க்க போறிய? ஓ, நம்ம குடும்பம் இப்படி எதே பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு கேட்டு பரிகாரம் செய்ய போறீங்களா? உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் இல்லைடா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நல்லது காலகாலத்தில் நடக்கணும்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு தான் நல்ல நாள் என்னென்னு பார்த்து குடிச்சிட்டு வரலான்னு தான் போகிறேன். உனக்கு ஓகே தானே? அவ்வளோதான், பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டே இல்லை, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஏற்றுக்க மாட்டேன்னு தான் வேணாலும் தயங்கிட்டே இருந்தேன். இப்போ தான் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு இல்லை, அதனால தான். இல்லைங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, இப்போதைக்கு எதுக்குப்பா? ஆமாங்க மாமா, நாங்கள் இன்னும் ஒருத்தர் புரிஞ்சுக்கல, முழுசாக ஏற்றுக்கல. கொஞ்சம் நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படிலாம் சொல்லக்கூடாது. காலகாலத்தில் எல்லாம் நடக்கணும், அப்போ தான் எல்லாம் கரெக்டாக வரும். நீங்கள் வாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, சரியா? நான் போய் நாள் குடிச்சிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்கிறேன். உங்கள் அம்மா கரெக்டாக சொன்னால் போவேன்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவா. வந்ததுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். நீங்கள் எந்த வேணான்னு முரண்டு பிடிக்கக்கூடாது. இல்லைங்க மாமா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. இல்லை சாதனா, இந்த விஷயத்துலலாம் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன கார்த்திக், மாமா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் சொன்னேன், நானே வேணான்னு தான் சொன்னேன். அவங்க தான் காலகாலத்தில் எல்லாம் நடக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, நடந்துட்டு போட்டுமே விடுவே. என்னது நடந்துட்டு போட்டுமா? அப்போ உங்களுக்கு ஓகேவா? எனக்கு இப்போவே இருந்தாலும் டபுள் ஓகே தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? என்னது டபுள் ஓகேவா? இல்லை, சும்மா ஏதோ ஒரு யாபத்தில் சொல்லிட்டேன். எனக்கும் ஓகே இல்லை தான். அப்பா தான் பிடிவாதமாக பிடிக்கிறாங்களே. பெரியவங்க சொன்னால் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. அதனால அவங்க இப்போ சொல்கிறபடியே நடந்துக்கலாம்ல. இல்லை கார்த்தி, என்னம்மா பிரச்சனை உனக்கு? இப்போ நீ பிடிக்கலையா? அப்படி நல்ல கார்த்தி, இந்த உலகத்தில் யாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாரை அதிகமாக நேசிக்கிறேன்னு கேட்டால் உங்களை தான் சொல்லுவேன். உங்களை எப்படி பிடிக்காம போகும்? அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் ரெடியாகு. அப்பா நாள் குடிச்சிட்டு வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரியா செல்லம்? அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமாம், எல்லாம் கடவுளாக கொடுக்குறாரு. இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டேன், இனிமேல் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதனால நீ முரண்டு பண்ணாமல் மாமா வந்தோன்னே என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுபடி நடந்துக்க. இல்லை கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எனக்குலாம் இது ஃபஸ்ட் டைமு. அடியே, எனக்கு இது தாண்டி ஃபஸ்ட் டைமு. நீ வேறு போகிற போக்கில் என்னமோ நான் பல தடவை இது ஒன்ற மாதிரி சொல்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, கொஞ்ச நேரத்தில் என் மானத்தை வாங்கிடுவ போலையே. எனக்கு தாண்டி ஃபஸ்ட் டைமு. எனக்கும் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஆம்பளை பிள்ளை, இப்போ பயத்தை வெளியே காட்டினேன்னு வச்சுக்க, நீ பீதி ஆயிடுவேன். அதனால தான் நான் கொஞ்சம்
நர்வஸ் இல்லாமல் இருக்கேன் சரியா? மற்றபடி எனக்கு பையன் இல்லைன்னா ஒன்றும் இல்லை சரியா? நீ அப்பா வந்தோன்னே என்ன சொல்கிறான்னு கேட்டு சொல்லு. உனக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனி, அவ்வளோதான்.